சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருந்தார், இன்னும் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி தாழ்த்தி அவருடைய கரங்களை கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த பிப்ரவரி மாதத்தின் ஆரம்ப நாட்களில் இந்த முதல் அதிகாலை வேளையில இந்த ஒரு மாதம் முழுவதும் எங்களை நடத்த போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வந்த பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாக வார்த்தையினால் ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமார் நாமத்தின் வார்த்தைகளை துல்லியமாக நேரத்தில் முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குட் நியூஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே, அம்மா ஒரு குட் நியூஸ் சொன்னோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன குட் நியூஸ் சொல்லுவீங்க? கேட்பீங்க, என்ன குட் நியூஸ் கேட்பீங்க? அப்படி தானே கேட்பீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒருவேளை ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதான் கரோடா இருக்கு. ஒரு ஸ்வீட் பாக்ஸோட கணவர் வந்து வீட்டுக்கு வந்து நின்ன உடனே சந்தோஷத்தோட, அம்மா எனக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் சொன்ன உடனே உங்களுக்கு அது பூர்ப்பிக்கும். ஸ்வீட் பாக்ஸ் ஒரு கையில் பார்ப்பீங்க, அவர் சந்தோஷத்து முகத்தில் பார்ப்பீங்க, உடனே உள்ளேருந்து ஒரு வார்த்தை வரும், என்ன குட் நியூஸ்ன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக தான் கேட்பீங்க, அப்படி தானே? இப்போ நான் குட் நியூஸ் சொன்னால் என்ன நியூஸ் நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் நீங்க கேட்கிற விதத்துல கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் இந்த மாசம் உங்களுக்கு. ஒரு குட் நியூஸ், எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்வன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. இருக்கும் எடுக்கிறதுக்கு பிரயாசப்படுவீங்க, அந்த அளவுக்கு கர்த்தர் செய்ய போறார். இல்லையா? இது விசுவாசம். ரெண்டு கைகளை தட்டி இருக்கணும். ஹல்லேலூயா. இதை இயேசு சொல்லுகிறார். இதை சொல்லுகிறது அவருக்கு மாற்றம் தான் அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. இதை உனக்கு எட்டாத உயரத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய சொல்லுவாரானால் அது அவருக்கு மாற்றம் தான் சொல்லும். ஏனென்றால் அவரால் மாற்றம் தான் ஆகும் என்று நான் சோத்தரிக்கிறேன். இன்றைக்கு வேத பகுதிக்காக தியானிப்பதற்கு முன்பாக 3 காரியத்தை கர்த்தர் சுருக்கமாக சொல்லி விரும்புகிறேன். இயேசு அனைத்தும் அறிந்திருக்கிறார். இயேசு அனைத்தும் அறிந்திருக்கிறார். இயேசு நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இயேசு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக. ஹல்லேலூயா. இந்த மாதம் அவர் அனைத்தும் அறிந்திருக்கிறார், அனைத்தும் விசாரிக்கிறவராக இருக்கிறார், அனைத்துக்கும் ஆலோசனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த 28 நாட்களும் கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ தியானத்துக்காக இந்த சமூகத்தில் காத்திருந்த பொழுது இந்த வேதாமத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த நிகழ்ந்ததை அதை நமக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேச போகிறார். ஹல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 22 வசனங்களை வாசிப்போம். அவர்கள் கப்பர்நாகுமில் வந்தபோது, கொஞ்சம் அதிகமாக காதுகள் கேட்கும்படி ஜோராக வாசிக்க வேண்டும். அவர்கள் கப்பர்நாகுமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நான் அவர்களுக்கு இடரலாகாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இது அருமையான தேவ பகுதி. இதை அது குறித்து அநேக நேரம் பேசலாம், நிறைய விவரித்து பேசலாம். அது வரி எதற்காக, ஏன் சொல்லப்பட்டது, எதற்கு விவரித்து சொல்ல. ஆனால் இதுல இந்த மாதத்துக்கு குறிப்பிட்ட சம்பந்த காரியத்தை குறித்து மாற்றம் உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். உங்களை எட்டாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். முதல் குறிப்பாக கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது இயேசு அனைத்தும் அறிந்திருக்கிறார். இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளை, முதலாவதாக தேவனோட வாக்குத்தத்தமாக இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? நீ பயப்படாதே இருக்கிறேன். அதோடு நிறுத்திக்கிறீங்க நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் சொல்லணும். மறைவானதை சொல்லும் போது தான் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்ப மறுபடியும் கேட்கிறேன், இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? மறுபடியும்
நீங்க சொல்லும் போது பயந்துன்னு சொல்ற போல இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, மைக் இல்லாம சொல்ல, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த போல்டு வரும், அப்பதான் பயமே இல்லாத இருக்கும். அல்லேலூயா. நீங்க பயந்து பயந்து சொன்னீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிற பயத்தை உண்டாக்கிடுவாங்க. அல்லேலூயா. சகாயம் வராது, பயந்து அதிகமா வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் கேட்கிறேன், நம்ம இப்ப கூட இல்ல, நான் பார்த்து கேட்கிறேன், இந்த வருட வாக்குத்தத்தம் என்ன? உங்களுக்குள்ளேயே இருக்கு, அது வெளியே நீங்க தான் கொண்டு வரணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் ஆசீர்வாதமே இருக்கு, சகாயம் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க பேசுகிற வார்த்தையில தான் சகாயமா வரப்போகுது. அல்லேலூயா. இந்த நாள்ல நீ என்று தனித்தனி நபராக பேசினவர் இந்த 365 நாட்களும், விசேஷமா அநேக மாதங்களும் வாரங்களும் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு இருந்து அதிசயமாக நடத்துகிறது மாற்றமல்ல, கரம் பிடித்து உங்களுக்கு அநேக காரியத்தை செய்து சகாயம் பண்ணுவேன் சொல்லுகிற தேவன் தான் இன்றைக்கு அனைத்து காரியத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், என்ன செய்யணும்னு அப்பாக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இதனால ஏன் எப்படி தெரியும் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை மறப்பதில்லை. அவர் உங்களை மறக்கவே முடியாது. ஏனென்றால் என்ற வாதம் சொல்லுகிறது, நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் மறப்பது என்று பார்க்கும்போது அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். விசேஷமா தமிழ் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது வரைந்திருக்கிறேன் என்று போட்டிருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது இஸ் கர்வ்ட் இன் ஹிஸ் பாம் னு ஒரு ஹல்லேலூயா. வரைந்திருக்கிறது எப்போனா அழிச்சிட்டு போயிட முடியும், அது அழிஞ்சிட்டு போடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை செதுக்கி வைத்திருக்கிறேன் கைகள். ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் ஒரு வாலிப வயதனா இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் பொழுது, பசங்களோடு போகும் பொழுது, ஒரு டூருக்கு போகும் பொழுது, ஒரு நினைவு சின்னத்துக்காக என்ன ஒரு பெரிய பெரிய மரம் இருக்கும் பொழுது காம்பஸோ இல்ல பெரிய குச்சி எடுத்து எங்க பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவோம். இசைக்கல், அஜித், ஜேவியர் லைனா பேர் எழுதிப்போம். மறுபடியும் 5 வருடத்துக்கு மறுபடியும் எங்களுக்கு அதே கேம்புக்கு கொண்டு போகும்போது பார்க்கும் பொழுது அந்த பேர் அழிஞ்சே இருக்குது. ஏன்னா அது எழுதப்படல, செதுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க பேர்கள் எழுதப்படவில்லை, ஆண்டவர் கையில செதுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீங்க பாப்பீங்க, எழுதி இருந்தாலும் அது வரைஞ்சிருந்தாலும் அழிஞ்சு போயிடும். ஆனா செதுக்கி இருந்தா அடிக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. அவர் கையில நீங்க எல்இடி டிவியை காட்டிலும் மகிமையா நீங்க தெரிவிங்க. ஹல்லேலூயா. நீங்க மகிமையாக தெரியறதுக்கு அவர் தினந்தோறும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க எதை வாட்ச் பண்றீங்கன்னு தெரியாது, நீங்க டிவியை வாட்ச் பண்ணுவீங்க, ஆனா அவர் கைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு என் மகன் எங்க போகிறான், இன்னைக்கு மகனுக்கு என்ன செய்யணும், அவர் ஒருபோதும் மறக்காத தேவன். உங்களை நினைவு கூர்ந்தபடியாகத்தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பெரிய, ஏன்னா எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் தீர்க்கமாக சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிற தேவன் தான். இன்றைக்கு புரிந்திருக்கிற தேவன் உன்னை பார்த்து சொல்றார், மகனே நான் உன்னை மறக்கல. ஏன் மறக்கலனா, அப்பா நான் உன் கையில, என் கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை வரைந்து வைத்ததே, உன்னை உருவாக்கிட்ட பிறகுதான் உன்னை வரைந்து வைத்திருக்கேன். ஹல்லேலூயா. நீ கருவில உண்டாக்குறதுக்கு முன்பாகவே அவர் நன்கு அறிந்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அன்பான தேவனே, தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக ஜனவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதமானது ஜனவரிக்கு கீழே வருகிறதா இல்ல ஜனவரிக்கு மேல வருகிறதா? ஜனவரிக்கு மேல தான் பிப்ரவரி. நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஜனவரி மாதத்திலிருந்து இன்னைக்கு பிப்ரவரி மாசம் உயர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. இந்த மாதம் அந்த உயர்வு நீங்க நிச்சயமாக பார்ப்பீங்க, நீங்க நிச்சயமாக பார்க்க போகிறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். ஏனென்றால் ஒரு செடியை விதையை நடும் பொழுது அது கீழே வேறு ஒன்ற பிறகு படிப்படியாக வளரும். ஹல்லேலூயா. அது வளர்வதற்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? என்ன பண்ணுவீங்க? தண்ணி ஊற்றணும், வெயில வைக்கணும், உரம் போடணும். இவ்வளோ ஒரு செடி வளர்ந்து கனி காய் கொடுக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுக்கும் பொழுதுதான் அது ருசி உள்ள பலனை எடுத்து பொசிக்க முடியுது. ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் சகாயம் வேணும்னா நீ ஆழமா இருக்கணும், அதிகமாக தண்ணி ஊற்றப்படணும், அதிகமாக இரவு போடணும், பூச்சி அரிக்காதபடிக்கு இயேசு ரத்தத்தால் கழுவப்படணும். அப்படி இருக்கும் பொழுது நீ கனி கொடுப்ப, சகாயம் தேடி வரப்போகுது. அவர் உன்னை தேடி வந்து இன்னைக்கு சொல்றாரு, மகனே நான் உன்னை அடுத்த லெவலுக்கு உன்னை கொண்டு போறேன். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த லெவலுக்கு நான் போயிட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைங்க அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. என் தகப்பனுக்கு தெரியும் என் தேவை என்னது, உங்களுக்கு தேவையும் இந்த மெய்ப்பனுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்காக முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நடந்து கேட்ட, ஆண்டவரே என் பிள்ளைகள் இப்படி இருக்க கூடாது,
என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஏன் என் பிள்ளைகள் அம்பானியாக கூட ஆக முடியும். ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நம்ம பிரயாசப்பட்டு செய்கிற காரியத்தில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. 2000 ரூபீஸ்ல கொடுத்து ஒரே ஒரு அரிசி முட்டையும் வாங்க முடியும். 2000 கொடுத்து எதையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மளை உருவாக்கத்துக்கு முன்பு அறிந்த தேவன், உன்னை குறித்த முன்னோக்கு இருந்தவர், உன் தேவைகள் அனைத்தும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது முகாந்திரத்தில் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. எங்க ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கணும்னா அவர் ஒன்றும் இல்லாத இடத்துல தான் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நான் இப்ப அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்காது. ஆனா நான் சொல்றேன், இயேசு நாம அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிக்கிற தேவன். வேதத்தை பார்க்கும்போது, சற்று வேதத்தை வசனத்தை வாசிக்கும் போது மறுபடியும் மத்திய 17ஆம் அதிகாரம் 24, 25 முதல் பகுதி மற்றும் வாசிப்போம். அவர் கப்பர்நாகுமில் வந்த பொழுது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். அவன் வீட்டிற்குள் வந்த பொழுது, பேதுரு வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே, அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரி. பேதுரு வீட்டுள் நுழைவதற்கு முன்பாகவே அவர் நன்கு அறிந்த தேவன். ஹல்லேலூயா. பேதுரு உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்பாக அவர் சொல்ற வசனம் சொல்லுகிறது, அவன் விசேஷமா வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுவதற்கு முன்பாகவே இயேசு அவனை நோக்கி. ஹல்லேலூயா. நம்ம போய் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. என் தேவன் உங்களை நன்கு அறிந்தவர். கர்த்தரின் தேவைகளை சந்திக்க வல்லவராக. ஹல்லேலூயா. என் தேவன் நம்மோட பேச விசாரிக்கிறவர் மாற்றமல்ல, நம்மோட பேசுகிற தேவனா இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இயேசு அவனை நோக்கி பேதுரு இடத்துல பேசுறார், 2 வாட்டி பேசுறார். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம்மோட பேசுகிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. நீ பேசும் பொழுது நான் கூட ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. நான் போகும்போது சொல்லேன், பிரதர் நாளைக்கு ஒரு ஈவினிங் 5 o'clock கூப்பிடுங்கன்னு சொல்றேன். சொன்ன உடனே நீங்க என்ன செய்வீங்க? நாளைக்கு 5 o'clock எக்ஸாக்டா எனக்கு கால் பண்ணுவீங்க. நீங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிற காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பேன். ஹல்லேலூயா. என்ன வேதத்தை பார்க்கும்போது எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இந்த நாள்ல இயேசு பேதுருவிடத்துல பேசுகிறது போல இன்றைக்கு உன்னை விசாரித்து பேசுகிறார். இயேசு அன்னைக்கு பேதுருவிடத்துல வரிப்பணத்தை கொடுத்து பேசிட்டு வரும் பொழுது இயேசு நன்கு அறிந்தபடியாகத்தான் அவனை பார்த்து முன்பாகவே பேச ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதம் 28 நாட்களை நடத்த போகிறவர் இந்த கால உன்னை பேச ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. அவரோட பார்த்து, மகனே என்னை நோக்கி கூப்பிடு சொல்றார். எரேமியா 23:12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். சற்று நேரத்துக்கு முன்பாக சொன்ன பொழுது என்னை கூப்பிடும் பொழுது நான் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறது மாற்றமல்ல, வேதத்தை வாசிப்பது பெரிதல்ல, கர்த்தரோட பேசுகிற பழக்கத்தை உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ பேசும் பொழுது தான் ஒரு கனெக்ஷன் மகிமையில நடக்கும். ஹல்லேலூயா. என் கையில ஒரு கார்ட்லெஸ் மைக்க வச்சிட்டு இருக்கேன். வயர் எங்க? வயர் இருக்கா இதுல? ஆனா ஏதோ ஒரு கனெக்ஷன் இங்கேயும் அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நான் இங்க நிக்கிறேன், அங்க இருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், கரெக்டா ஜாயின் ஆகுது. இயேசு இங்க இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட பேசும் பொழுது அவர் உங்களை பேசுகிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க கண்ணுல தெரியாது, ஆனா அவர் பேசுவார். ஹல்லேலூயா. எப்படி பேசுவாருன்னு கேட்காதீங்க. ஆனா கேட்கறேன், எப்படி மைக் வேலை செய்யுது நான் கேட்பேன். ஹல்லேலூயா. நீங்க இப்படி கடந்து அப்படி கேட்ப, எப்படி மைக் வேலை செய்யுது? நீங்க சொல்லுவீங்க, இல்ல பிரதர் பேட்டரி போட்டிருக்கீங்க, அங்க ரிசீவர் இருக்கு, நீங்க பேசுறீங்க. நான் சொல்றேன், பேசும்பொழுது இயேசு உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. நீங்க பேசும் பொழுது அவர் உங்களுக்கு செவி சாய்த்து காத்து கூட. என்னை போட்டு சொல்ற, நான் சொல்றேன், இயேசு நாமத்தினால இங்க ஆவி எனக்கு உட்கார்ந்து கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா. அவர் பேச வைக்கிறார், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு கருவி, ஆனால் பின்பாக கர்த்தர் பேச வைக்கிறார். அவர் தான் சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். இந்த மாதம் முழுதும் நீங்க யார் பாக்குறீங்களோ, யார்கிட்ட பேசுங்களோ, அவர்கிட்ட பேசும் பொழுது உங்களுக்கு அதிசயமாக எட்டாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இது நிச்சயம் நடக்க போகுது. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. ஏனென்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் விதமாக சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், இந்த உலகத்தில் ஒருவர் மாற்றிருந்தார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியாக உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர்கள் வைத்து விடுங்க. இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் கவலைகள் எல்லாத்தையும் அவர் மேல வச்சிடுங்க. அவர் மேல வைக்கும் பொழுது அவர்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா. உன் சொந்தங்கள் கூட விசாரிக்காது, உன் நண்பர்களும் விசாரிக்க மாட்டாங்க. நீங்க நல்ல ஒரு ஹையர் அபிஷியல் போன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கோர்ட்டுக்கு போனா கூட விசாரிக்கிறது போல இருப்பாங்க, ஆனா சடனா மாறிடுவாங்க.
ஒரு பெரிய ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து செயல்படுத்தும் பொழுது உங்களுக்காக பேசுகிறத விசாரிக்கலாம் பிரதர், நான் உங்களுக்கு விசாரிச்சு உங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், விசாரணை அப்படியே போயிடும். ஆனா உங்களை விசாரிக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அவர் இந்த மாதம் உங்களுக்காக வழக்கடைஞ்சிருந்து யாருக்கோ ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க, ஆண்டு சொல்றார் நான் உன்னை விசாரிக்கிறபடியாக உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஏதோ ஒன்று நடக்கல, கர்த்தர் சொல்றார் இந்த மாதம் அதை நடத்தே தீருவேன், ஏன்னா நான் இறங்கி விசாரிக்கிறேன், அது மகிமையில நிற்கும் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஏனென்றால் உன்னை நன்கு அறிந்தவர், உன்னை விசாரிக்கிறவர் தான் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே. சங்கீதம் 77 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த மாதம் ஆவியானவர் சொல்கிறார், மகனே நீ என்னிடத்துல பேசு, உனக்கு எட்டாத காரியத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன், நீ பேசும் பொழுது நான் பேசுகிற தேவனாய் இருப்பேன். ஏனென்றால் உனக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், பேசாம ஒருவேளை இங்க இருந்து நான் உங்களுக்கு டிக்கெட் மட்டும் எடுத்து கொடுத்துறேன். ஒருவேளை நீங்க சகோதரன் இருக்கிற ஒரு 3 சகோதரருக்கு, பிரதர் எனக்கு முக்கியமான ஒரு பிரதர் இருக்காரு, நீங்க டிக்கெட் ஏர் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த கிஃப்ட் கொடுக்கறத கொடுத்துட்டு வந்துருக்குன்னு சொல்றேன். டிக்கெட் மட்டும் தான் இருக்கு, அட்ரஸ் தெரியாது, பேர் தெரியாது, உங்களால் போய் கொடுக்க முடியுமா? ஏன்னா எஜமான நான் ஒரு போதகராக இருக்கிறதுக்கு அட்ரஸ் கொடுக்கணும், விலாசத்தை கொடுக்கணும், பேரை கொடுக்கணும், இந்த கிஃப்ட் யார்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாதான் நீங்க என்ன கேட்பீங்களா? அப்ப கேட்கிற பிரதர் இந்த கிஃப்ட் எடுத்துன்னு போயிட்டு ராமசாமியில் இருக்கிறாரு, டிக்கெட் கொடுத்துட முடியுமாங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் என்ன கேட்பீங்க? அதுதான் சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து, அவர் இருக்கிறாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, இந்த மாதம் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ற. இந்த 28 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுக்கிற எஜமானன் எபினேசர் சர்வவல்ல தேவன் இந்த மாதம் முழுமையாக உன்னோடு இருந்து எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவர் செய்ய வேண்டுமானால், உனக்கு அந்த விலாசம் தெரிய வேண்டுமானால், நீ தேவனுடைய சமூகத்தில் கூப்பிடுகிற காணப்பட வேண்டும். நீ கூப்பிடும் போது அவர் பேசுகிற தேவனா இருப்பார். நீ பேசு, அவர் பேசும் பொழுது விலாசத்தின் எதிர்காலத்தின் அழகா கர்த்தர் வட்டமைத்து கொடுப்பார். அல்லேலூயா. நீ பேசும் பொழுது தேவனோட பேசுகிற வல்லவரா இருக்கிறார். அவர் பேதுருவிடத்தில் பேசும் பொழுது பேதுரு அநேக காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம பேசுகிறவர்களாக பழகும் பொழுது கர்த்தர் நம்மோட பேசுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன், நம்ம மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு போதித்து இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், நீ பயப்படாதே என்று தனி மனிதனிடத்துல பேசினார். இன்றைக்கு மறுபடியும் பேச, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய மகளே நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் சொல்லுகிறேன், வழியை இந்த மாதம் காட்டுவேன், இந்த மாதம் காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு இந்த மாதம் ஆலோசனை சொல்லுவேன். எல்லா விதத்துக்கும் பதில் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. என் தேவன் நடந்த பிறகு ஆயத்தப்பட. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, பிரியாணி கேட்ட உடனே அவன் பிரியாணி கொடுக்கறானா இல்ல 1 hour வெயிட் பண்ணிட்டு பிரியாணி கொடுக்கறானா? 1 hour வெயிட் பண்ணி கொடுக்கறான். ஆனா பிரியாணி செய்து கொடுக்க போறானா, ஆயத்தமா இருக்க பிரியாணி கொடுக்க போறானா? அதை காட்டிலும் தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. உனக்காக, உனக்கு விசேஷமாக உனக்கு உயர்த்துவேன் கர்த்தர், எட்டாத உயர்த்த கர்த்தர் அறிவிப்பேன் கர்த்தர், எட்டாத காரியத்தை செய்வேன் சொல்லுகிறவரு இனிதான் ப்ரிப்பேர் பண்ண போறதில்ல, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு, அதை தான் நீங்க கொடுக்க போற. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற, ஆண்டவரே எனக்கு இன்னும் ரெடி ஆகலையே, எனக்கு இன்னும் கிடைக்கலையே. ஆண்டு நான் சொல்றேன், என் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதுக்கேற்ற வாசல் கிடைக்க போகிறது. கர்த்தர் உங்களை நேர்த்தியாக நடத்த போகிறார். உங்கள் கண்கள் அதிசயத்தை காண போகிறது. என் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாம இருப்பாரோ? அவர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. அது யாருக்கு நடக்குமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த நாள்ல சோதரிக்கிறேன், நீ விசுவாசித்து இந்த மாதம் எனக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். மற்ற கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா.
முதலாவதாக பார்க்கும் பொழுது அவர் அனைத்தும் அறிந்திருக்கிறார். இயேசு நம்மை விசாரிக்கிறார். அன்றைக்கு பேதுருவிடத்தில் விசாரித்த பிறகுதான் ஒரு அற்புதம் நேரிட்டது. ஹல்லேலூயா. முதலாவது அனைத்தும் உங்களை அறிந்திருக்கிறார். இரண்டாவது விசாரிக்கிறது மட்டுமல்ல, நம்மளோட பேசுகிற தேவனா இருக்கிறார். அன்றைக்கு முதலாவதாக பேதுரு உள்ள வீட்டில் நுழையும் பொழுது அவரை விசேஷம் அனைத்தோர் முன்கூட்டி அறிந்தபடியாக இரண்டாவது பேதுருவிடத்தில் விசாரிக்கிறார். இன்றைக்கு என் சகோதர சகோதரிகளே, தேவ சமூக அதிகால வல வந்திருக்கிறவர்கள், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு வழக்கறிஞரா இருப்பார். உன் தேவைகள் அனைத்தும் நேர்த்தியாக சந்திப்பார். அன்றைக்கு பேதுரு எல்லாம் சொல்லி முடித்த பிறகு நமக்கு பேதுருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறது போல இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுக்கு ஆலோசனை இல்லாம இருக்கலாம், எப்படி செய்வது தட்டுமாறி கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தை மறுபடியும் பார்க்கும் பொழுது நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியாக மத்திய 17ஆம் அதிகாரம் 27வது வசனங்களை வாசிப்போம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாகாத படிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். என் தேவன் எல்லா விஷயம் பெர்ஃபெக்ட்டாக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எதிலும் குறை வைக்கிற தேவன். முதலாவது சொல்லுகிற வார்த்தையின்படி ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாகாத படிக்கு, நம் கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லா விஷயத்தும் இடரலா இல்லாத படிக்கு நம் தேவனுக்குள்ள சாட்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் உன் நண்பனை பார்த்தா அப்படித்தான் சொல்லுவாங்க. உங்க நண்பனை பார்த்தா நீங்க யாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியல அப்படி கரெக்டான சொல்லுது. உங்களை எப்படி சொல்லுவாங்க? அது கர்த்தருக்கு சொல்லுவாங்க, என் நண்பன் இயேசு. அப்ப என்ன பத்தி நீங்க கண்டிப்பா சொல்ல முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் பாப்பேன், நிறைய பேர் ஒரு இடத்துல போகும்போது பார்ப்பேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவாங்க. நான் இதெல்லாம் வாட்ச் பண்ணி உடனே ஜெபம் பண்ணுவேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் சர்ச் முடிச்ச பிறகு போன உடனே கூட்ஸ் வண்டி போயிட்டு இருக்கும். புரிஞ்சுட்டு இருப்பீங்க. கூட்ஸ் வண்டி புகையாக போயிட்டு இருக்கும். அது சாட்சியை கெடுக்குமா உயர்த்துமா? அது இயேசுக்கு இடரலாகுது. இயேசு அப்படியேப்பட்டது இல்லை. ஒரு சின்ன விஷயத்துல கூட பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுற. அல்லதுயா கொடுக்க விடுறத கரெக்டா கொடு, ராயனு கொடுக்கறத கரெக்டா கொடு, நீ எடுத்துக்க. அப்படியேப்பட்ட தேவன் வாழ்க்கையில கரெக்டாக நம்ம இருக்கும் பொழுது அவர் கரெக்டா நம்மோட இருப்பார். அல்லதுயா அவர் கரெக்டாக கொடுன்னு சொல்லும் போது நம்ம விஷயத்துல கூட அவர் கரெக்டா பட்சவதம் கரெக்டா விசாரிக்கிறவரா இருப்பார். அல்லதுயா when you are a perfect you will be perfect. அல்லதுயா இன்னொரு காரியத்தை சொல்லுங்க, நீங்க பெர்ஃபெக்ட்டா இருந்தா ஒரு பிசினஸ்ல நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டா இருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அது ஆங்கிலம் என்ன சொல்லுவீங்க? நல்ல ப்ராஃபிட் கிடைப்பீங்க. அப்படித்தானே உண்மை? நீங்க உண்மையா உத்தமமாக உழைச்சி கரெக்டா சந்தோஷமா கர்த்தருக்கு விதைச்சு பிசினஸ் உண்மையாக லாபத்தை போடும்போது அதுக்கேற்ற உண்மையான ப்ராஃபிட் கிடைக்குது. நீ உண்மையாக தேவ சமூகத்தில் இருந்தா அவர் உண்மையாக ப்ராஃபிட் இல்ல ப்ராப்பர்ட்டா மாத்திருவார். ஹல்லேலூயா. இதான் தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. மோசே தேவனுக்கு உண்மையா தன் கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருந்தபடியாகத்தான் கர்த்தர் மோசே ஒரு தீர்க்கதரிசியாக வச்சார். அநேக தீர்க்கதரிசி உண்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி உண்டாக்கும் பொழுது சாமுவேலே 20 வயதுல கூப்பிட்டவர் தான் இன்றைக்கு கூப்பிடுற, மகனே என் இடத்துல பேசு, நான் உன்னோட பேசுகிறேன். சாமுவேலே தோ அடியேன் உள்ளேனுவான். இன்னைக்கு இன்னில இருந்து நாளில இருந்து ஒரு குரல் உங்களுக்குள்ள கேட்கும், சகோதரி ரம்யாவே துடிச்சு எழுந்துக்கணும், இதோ அடியேன் இருக்கிறேன். பிரதர் உங்க பேர் தெரியல, ராஜன் அப்படின்னு சொல்லும் பொழுது சத்தம் கேட்கும். உண்மையா சொல்ற சத்தம் கேட்கும். துடிச்சு முடிச்சு எழுந்து இதோ இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை கர்த்தர் உயர்த்த போறார். அல்லேலூயா. காத்திருக்கிறது இளைக்க செய்யும். வரும் பொழுதும் அது இந்த மாதம் கண்டிப்பா செய்ய போகிறார். அல்லேலூயா. இது எப்ப செய்ய போற? நீ கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். மறக்காதவர் எல்இடி டியூப்ல கைகளை வைத்து அவனுக்கு ஆலோசனை கொடுத்து செய்ய போகிறார். இந்த நாளை பார்க்கும் பொழுது இடரல் அடையாதபடிக்கு அவர் கரெக்டா செய்கிற தேவனா இருக்கிறார். அங்க பார்க்கும்போது நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேதுரு இஸ் a fisherman. அவர் நல்ல போட்டு மீன் பிடிக்கிற மனுஷன். அவர்கிட்ட ஒரு சொல்றார். ஆனா பேதுருக்கு நடு கடல்ல விட்டாலும் நீச்சல் அடிச்சுட்டு வர முடியாது. அவரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனார். ஆனா அவர் நினைக்கலாம் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நீ கூட நினைக்கலாம் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், நான் பழைய விசுவாசி, ரொம்ப வருஷம் சபைக்கு போகிறேன், நான் பைபிளை கரைச்சு குடிச்சு எல்லாம் தெரியும்.
உனக்கு மேல அவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. பேதுருக்கு கடலை பத்தி தெரியும், ஆனா இயேசுக்கு கடலை படைத்த தெரியும். ஹல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். இயேசுவுக்கு பேதுருக்கிட்ட சொல்றாரு, நீ போய் கடலுக்கு போயிட்டு தூண்டில போடு. அதுவும் நடுக்கடலை, நான் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சு, நடுக்கடலை போட்டா வலையதான் போடுவாங்க, தூண்டில போட முடியாது. ஹல்லேலூயா. ஆத்துல தூண்ட போடலாம், ஆனா கடலை தூண்டில போட முடியாது. அதையும் போட்டு ஒரு செக்கு வைக்கிறாரு, தூண்டில போட்டு அதுல வர மீனை பிடித்துனா கட்டி பிடிக்க முடியாது, கையில தான் பிடிக்க முடியும். பிடிச்சு வாயை திறந்து விட்டோம்னா அது தூண்டில இருக்கிறதுல பெரிய மீன் தான் அகப்படும், சின்ன மீன் அகப்படாது. ஆனா உங்க புத்தி கெட்டாததை அவர் கர்த்தர் செய்வார். அல்லையா? நமக்கு புத்தி சில நேரத்தில் இவ்வளவு தான் சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வச்சு, இவ்வளவு தான், இதுக்கு மேல கிடையாது நம்ம நினைச்சு, நோ இதுக்கு மேல ஒரு வழி இருக்கு. பேதுருக்கு தெரிஞ்சது மீனை அவர் கொடுத்த டேலண்ட் தான் ஆண்டவர் செய்வார். பேதுருக்கு மீன் பிடிக்கிறதுல நல்ல ஒரு கை திறந்த கல். அதனால அவர் போயிட்டு கரையில போய் நில்லு, ஒரு மீன் வந்து எகிரி குதிக்க எடுத்துருவான்னு சொல்ல. ஆனா அவருக்கு தெரியும், நீ மீன் குட்டியில நீச்சல் அடிக்கிற மகனா இருக்கிற, நீ கடலுக்கு போ, உன் தாளந்தை வச்சு நம்ம வேற மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு தான் அவர் தாளந்தை வச்சு கடலுக்கு அனுப்பினாரு. அவருக்கு எட்டாத காரியத்தை, தெரியாத காரியத்தை யோசிச்சு பார்க்கணும். எந்த மீனுனா வந்து ஒரு வெள்ளி பணத்தை கொடுக்க முடியுமா? நல்லா யோசிச்சுக்கோங்க. பேதுரு உள்ள நுழையும் பொழுது அவர் முதல்ல பேதுரு இடத்துல எல்லாம் அறிந்த தேவனா இருக்கிறார். உங்கள் தேவைகளை விசேஷமாக போய் வலைய தூண்டில போடு சொல்றதுக்கு முன்பாகவே அவர் முன்பாக அறிந்த தேவன் கடலுக்குள்ள மீன் கிட்ட பேசிட்டார். அல்லேலூயா. அவரோட வேலை தூண்டில் போடுற வேலை தான். அவர் சொல்ற, நீ போய் தூண்டில போடு. அவர் ஒண்ணுமே கேட்கல, போய் தூண்டில போட்டாரு, மீன் அகப்பட்டது. அல்லேலூயா. அந்த மீன் அகப்படும் பொழுது அந்த மீனுக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு எந்த தாளத்தில் இருக்கிறியோ நீ வேற தாளத்தை யோசிக்காத. உனக்கு ஒரு தாளந்து கொடுத்திருக்காரு, ஒரு சகோதரன் உனக்கு பிசினஸ் கொடுத்திருக்காரு. அந்த பிசினஸ் மேல நீ ஃபோக்கஸ் பண்ணு, கர்த்தர் உனக்கு எட்டாவது உயரத்தில் வைக்க போறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டவர் எனக்கு சொன்ன, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன, நீ ஊழியத்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணு, எட்டாவது காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்த சொல்ல, நீ எப்படியாப்பட்ட பிசினஸ் செய்து கொண்டிருந்தாலும் சரி, இல்ல நீ வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டாலும் சரி, உனக்கு எட்டாவது காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உனக்கு ப்ரமோஷன் தடை செய்வோம், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், ஆனா அவன் மூளையை காட்டிலும் என் கர்த்தர் அதிகமான மூளைகளை படைத்த தேவனார்கள். ஹல்லேலூயா. ஒரு மீனோட பேசும் பொழுது என் கர்த்தர் உன் தேவைகளோட பேச தேவன் ஆயத்தமா இருக்க. ஹல்லேலூயா. நீ வலைகளை மாற்றமல்ல, நீ தூண்டில போடு, எட்டாத காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. அது வாசனை போவது வாயில திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்ப. ஹல்லேலூயா. நீ முதல் இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு கடந்து போகும் பொழுது நீ விசுவாசம் வெளியே போகணும், விசுவாசம் வெளியே போகணும். ஏன்னா பேதுரு தொண்டு போனோம், அவர் இயேசுவிட்ட மறுவார்த்தை கேட்கல. நாயா எவ்வளவு அற்புதம் பார்த்திருக்க, ஒரு தூண்டில போய் போட சொல்றீங்க கடல்ல. அவன் கேட்டுக்காரு, அதை நாங்க கேட்கல, சைலண்டா போயிட்டாரு. இப்ப நீங்க என்ன பண்ண தெரியுங்களா? சோத்திரம் பாஸ்டர் சொன்ன உடனே சைலண்டா வெளியே போகணும். ஏன்னா எட்டாத காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது விசுவாசத்தோடு போனோம். நீ கால் எடுத்து வைக்கும் பொழுது நான் உயர்ந்துட்டேன், அப்படி விசுவாசத்தோட போகும் பொழுது கர்த்தரோட விரிவாக்குவார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னா நீங்க வியாபாரம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு எழுதி தரேன் உங்களுக்கு, ஆண்டவரே இந்த மாதத்தை எனக்கு நல்ல வியாபாரம் பண்ணு. ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க மட்டும் சொல்லுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு உனக்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீனுக்கு தான் வேலை கொடுத்தாரு, பேதுருக்கு வேலை கொடுக்கவே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேதுரு அவர் போயிட்டு அங்க தூண்டில மட்டும் தான் போட்டாரு, ஆனா அந்த வெள்ளி பணத்துக்கு அந்த மீன் எங்க தேடி, மீனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அது வெள்ளி பணத்தை எப்படிங்க கொடுக்க முடியும்? கண்டிப்பா அந்த பணத்துக்காக அது அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு ஒரு வெள்ளி பணத்தை விழுங்கி வந்து சின்ன மீன், அது கடல் மேல சின்ன மீன் வரவே வராது, கீழே தான் சின்ன மீனுக்கு மேல வந்து தானா வந்து கொக்கியில மாட்டி அதை எடுத்து இன்னைக்கு சத்தியத்தை சொல்லும்படி கர்த்தர் பேசுறாருன்னா, உனக்காக ஒரு மீனை நான் ஆயத்தப்படுத்திட்டேன், அது வரும் பொழுது வாயில வெள்ளி பணத்தோட வருகிறது, நீ அதை எடுத்து நீ செலவிடு, நான் உன் தேவைகளை கிருபையாக சந்தித்து எட்டாத உயரத்தை உனக்கு செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. எரேமியா விசேஷமாக யோவான் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இன்னைக்கு இந்த மாதத்தை எட்டாவது உயரத்தை இந்த வருடத்தில் செய்ய போகிறதுக்கு விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா நம்பினா விசுவாசித்தீங்கன்னா இந்த நேரத்துல வாய்கள் இப்படி சொல்லாது, இப்படி வரணும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை இந்த வருடத்துக்குள்ளாக எட்டாத உயரத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
உங்க மூளைக்கே எட்டாதுங்க, உங்க சிந்தைக்கு எட்டாது. உங்க சிந்தையும் மூளையும் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. உனக்காக உருவாக்கி கொடுத்து உருவாக்குற தேவனும் அறிந்த தேவன், உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை நேசிக்கிற தேவன் தான் இன்றைக்கு உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மீனின் வாயிலிருந்து ஒரு வெள்ளி பணத்தை கொடுத்து அவர் விசேஷமா கட்டும்படி கொடுக்கும்படி செய்த தேவன், குடு என்று சொன்ன தேவன். அப்ப நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டு சம்பந்த வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது அந்த 24 வசனத்தை வாசிக்குமா. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரல் ஆகாத படிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அப்ப நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே இந்த காலை வேளையில எனக்கு வார்த்தை கொடுத்தீங்க, நான் கொடுத்துட்டேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், ஸ்தோத்திரம் வார்த்தை கொடுத்துட்டேன். ஆனாலும் என் பிள்ளைங்க இப்படி இருக்கக்கூடாது, இன்னும் ஏதாவது நீங்க செய்யணும் ஆண்டவர். பார்த்து ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு எனக்கு. ஆண்டவர் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது நான் தேவரோட பேசும்போது ஒவ்வொரு காரியத்தையும் அதுக்கு தான் நேற்று முன்கூட்டியே உங்களுக்கு பேசி அனுப்பினேன். காலைக்கு ஆண்டவர் வார்த்தையும் கொடுப்பார், அவர் எதையும் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு மீன் இங்க வந்திருக்குன்னு யாராவது விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு சொன்னார், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருக்கும் அந்த மீனின் வாயிலிருந்து ஒரு வெள்ளி பணத்தை கொடுத்தது போல இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு பணத்தை கொடுத்து அனுப்புனார். ஹல்லேலூயா. ஒரு பணத்தை கொடுத்து அனுப்புன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு போகும்போது ஒவ்வொருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி, அது வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, குடும்பத்துக்கும் தனித்தனி நபருக்கு நான் போகும்போது ஜெபிக்க மாட்டேன், நீங்க வரணும், உங்க கையில கொடுப்ப அதை வாங்கி பெற்றுக்கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அதை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது வைராக்கத்தோட விசுவாசத்தோட போனோம், விசுவாசத்தோட போனோம். எலியா சொன்னபோது என்ன எங்க இருந்து வந்தது தெரியாது, ஆனா வந்தது நிரம்பினது. ஹல்லேலூயா. காற்று அடிக்காது, ஆனா காற்று அடித்தே தீரும். என் தேவன் சொன்னது ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா. என் கையில் இருக்குது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா அதை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது கிரியைகள் நடக்கும் போது தெரியும். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஸ்தலத்தில் இருந்து ஒரு வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்து முடித்து ஒரு வல்லமையான அபிஷேகத்தால உங்களை எட்டாத உயரத்தில் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். இந்த ஆண்டு நிச்சயம் நிறைவேற போகுது. டபுள் தி போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் உங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. நான் உண்மையாக சொல்றேன், நீங்க என்னோட பிள்ளைகளா இருக்க முடியாது. உங்களுக்காக நானும் மணியும் அதிகமா தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கேன். ஏனென்றால் என் பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது. ஜனவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் உயர்ந்திருக்க வேண்டும், மார்ச் மாதம் இன்னும் உயர்ந்திருக்க வேண்டும், அக்டோபர் டிசம்பர் இன்னும் உயர்ந்திருக்க கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கூட இருக்கும் பொழுது உன் குறைகள் இருக்கவே இருக்காது. என் தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்த வல்லவராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மகனை ரட்சிப்புகளாக நடத்தின சுவிசேஷன் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது முடிச்சு 5 நிமிடம் முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ பணியில் இருக்கும் போது அந்த மகன் நான் தான் ரட்சிப்பு குழு கொடுத்தோம். ஒரு வியாபாரத்தை தொடங்கினான். அதை தொடங்குவதற்கு கர்த்தர் ஆயத்தப்பட எல்லாம் நடந்தது. முடித்த பிறகு அவனை வருடத்து ஒரு வாட்டி தான் போய் பிளஸ் பண்ணிட்டு வரோம். கூப்பிடும்போது நான் எங்க கூப்பிட்டாலும் போக மாட்டேன், கர்த்தர் சொன்னா போகுவேன். ஆவி எனக்கு அப்படி லீட் பண்ணதுனால கடைக்கு போய் எனக்கு ஒரு வருடம் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். கர்த்தர் அவனுக்கு நிறைய தீர்க்க சொல்லி கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்திருக்கின்றார். அப்போ இதே போல இந்த மாதத்தை போனோம். நாங்கள் காண்ட கூட ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் ஒரு காரியத்தை பார்த்தா துக்கமா இருந்தது. பார்க்கும் பொழுது அவன் டேபிள் மேலே ஒரு பைபிள் இருந்தது. பைபிள் அப்படியே பாடஞ்சு கிடந்தது. நான் அந்த மகனை கேட்டேன், என்னப்பா இது அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர் இல்லைண்ணா அண்ணா சொல்ல இல்லைண்ணா அப்படி நான் சொன்னேன். நான் உடனே சொன்னேன், கடை நல்லா இருக்கு, நீ போட்டு போகிற ட்ரெஸ் நல்லா இருக்கு, வீட்டில் நல்லா இருக்காங்களா கேட்டேன். எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் உன்னை ஆசீர்வதிக்க பைபிள் மட்டும் இப்படி இருக்கப்பான்னு கேட்டேன். ஹல்லேலூயா. நான் கேட்டேன், உன்னை ஜெபிப்பதுக்கு எல்லாரும் வருவாங்க. ஆமாம், நல்லா போதுக்கெல்லாம் வராங்க, இங்கே நல்லா ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டு போவாங்க எனக்கு. ஆனால் தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளைய குறித்து. ஹல்லேலூயா. வந்தவங்க எதுவுமே சொல்லலை, ஆனால் என் கண்களை எதையும் காட்டல, அதை மட்டும் காண்பித்தாரு. ஏன்னா அந்த மகனை நான் அதிகமாக நேசிக்கிறதுனால அவன் சரியான அஸ்திவாரம் நல்லா இருந்ததுன்னா கர்த்தர் பில்டிங் அதிகமாக ஏற்றுவார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. உங்கள் பிள்ளை கூட ஃபாரின் போயிட்டு வந்துட்டான்னு நினச்சிக்கோங்களேன். உங்கள் கூட இருக்க சொந்தங்கள் எதை பார்க்கணும்னு சொல்லுங்க. நீங்கள் ஃபாரின் போயிட்டு வந்த உடனே எதை பார்ப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கையை பார்ப்பாங்க, சூட்கேஸ் பார்ப்பாங்க, அப்புறம் சொல்லுங்களேன், நீங்களாம் பார்க்கணுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாங்கிட்டு. ஆனால் தாயானவள் அதை பார்க்க மாட்டா. அவனை உண்டிப்பா பார்த்துட்டு கழுதுட்டு இருப்பான். எவ்வளோ நாள் பிரிஞ்சு வந்திருக்கான் குழந்தை. ஒரே வாட்டி கேட்பான், ஏன்டா இழைச்சிட்டு இருக்க, ஏன்டா இவ்வளோ சோறு விட்டு இருக்கிற, ஏன்டா கருத்துட்டு இருக்க, ஏன்டா மெலிஞ்சிட்டு இருக்க. அவங்களுக்கு அந்த சொத்து மேலே போகாது, அவங்களுக்கு கொண்டு இந்த சென்ட்டு மேலே போகாது. ஆனால் மகன் மேலே ஏன்னா பெத்தெடுத்திருக்கிறார்.
இன்னைக்கு நீ என் பிள்ளைகளா இருக்க நான் பெத்தெடுத்தபடியாக உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மகிமையில செய்வார், கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுது. ஹல்லேலூயா. என் தேவனுடைய சமூகத்துல ஒண்ணு மாற்றம் சொல்லுகிறேன், நீ முழங்காலிடும் பொழுது இயேசு உனக்காக எழுந்து நிற்பார். அவர் எழுந்து நின்ற பொழுது சுத்தில உன வேலை எடுத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது முட்டி போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது எங்க அப்பா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர் இல்ல, நீ வந்து முழங்காலிட்ட உடனே அவர் உனக்காக எழுந்து பாதுகாக்கிற தேவனா இருக்கார். ஹல்லேலூயா. நீ இந்த நாள்ல இருந்து முழங்காலிட்ட தேவ சமூகத்தை அதிகாலையில நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன்னை விசேஷமாக அனைத்து அறிந்த தேவன், உன்னை விசாரிக்கிறவர், உன்னை திருப்திப்படுத்துகிற எட்டாத காரியத்தை உனக்கு கர்த்தர் செய்து முடிக்க போறார். ஹல்லேலூயா. என் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இது கையில் இருக்கிறத உங்களுக்கு ஒருவருக்கும் கொடுத்து அனுப்பும் பொழுது நீ விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் எட்டாத காரியத்தை இந்த ஆண்டு உனக்கு செய்ய போகிறார். இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்காக சாட்சியாக காத்திருக்கிறது. இது நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால ஜானத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியான நீ பேசுனதுக்காக நன்றி. உன பிள்ளைகள் ஆசீர்வதியும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஒருவரும் வெறுமையாக போகாதபடிக்கு அமைக்கி குளிக்கு சரியத்தக்கதாக இந்த மாதம் நீ வார்த்தகத்தை கொடுத்தபடியாக கர்த்தர் விசேஷமாக இவர்கள் நீ வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்தி கர்த்தர் பெரிய எட்டாத காரியத்தை இவர்கள் செய்ய போகிறேன். ஏனென்றால் நீ அனைத்தும் அறிந்திருக்கிறேன், இவரை விசாரிக்கிறேன். என் தேவன் அனைத்தும் இந்த நாள்ல கொடுத்து நீ வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்தி இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதி. இந்த மாதம் 28 நாட்களும் கர்த்தரோட கரம் கூடவே இருந்து நடத்தி ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டு இந்த நாள்ல எட்டாத காரியத்தை செய்ய போகிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு உற்சாகமா சொல்லுவோமே. இது கர்த்தருக்கு உற்சாகமா கொடுக்க